ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகிருச்சு. நடுவில் கொஞ்சம் நான் சிக்காகிட்டதுனால வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு மார்னிங் எனக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருந்துச்சு. அதுக்கு தான் காலையிலே கிளம்பி போயிருந்தேன். நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஜூனியர் லெவல் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தமிழ் தான் எடுத்திருந்தேன். என்னோட தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட சொல்லி ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இப்போ போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். முன்னாடிலாம் வந்து ஃபுல் புக்கும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே இலக்கணம்க்கு மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க புக் வந்து சுறா புக்கு. இது வந்து நான் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். சும்மா படிக்கலான்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு புக்கு போதும்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டேன். படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியம், இந்த புக்கெலாம் தேவைப்படாது அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இந்த புக் வந்து ஒரு ஓரமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இந்த புக் எனக்கு ரொம்பவே இப்போ யூஸ் ஆகுது. இலக்கணம் எல்லாமே ஃபுல்லாக ஆர்டராக இதிலே இருக்கிறதுனால எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டைம் சேவிங்காகவும் இருக்குது. நான் ஸ்கூல் புக்கில் சைமல்டேனியஸாக ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு சொல்லி எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஃபுல்லாக இந்த இலக்கணம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த சுறா புக்கு தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இலக்கணம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. இலக்கணமில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே மற்றது எல்லாமே ஈஸி தான். நம்ம எப்படியாவது ஃப்ளூக்கில் கூட நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இலக்கணம் வந்து ரொம்ப ட்விஸ்டடாக தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் இலக்கணமில் டஃப்பாக தான் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தமிழில் மற்ற டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஆனால் இலக்கணம் சிலபஸில் கவர் ஆகுதோ இல்லையோ ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். தமிழ் கொஞ்சம் நேரம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீரை சூப் குடிக்கலான்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த பர்டிகுலர் டே வந்து ரமதானோட ஃபர்ஸ்ட் டே. ஆனால் நான் வந்து ஃபாஸ்டிங் எதுவும் இருக்கல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டாக்டர் வந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு பையனுக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு ஆஃப்டர்நூன் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ மேக்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மேக்ஸ் தான் போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ரீசனிங் வந்து இந்த சுறா புக்கில் டாப்பிக்காக நிறையா கொடுத்துருந்தாங்க. சரி ஒரு டாப்பிக்காக ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம் தமிழ் மாதிரின்னு சொல்லி இன்றைக்கி மேக்ஸில் வந்து ரீசனிங் தான் எடுத்திருந்தேன். நான் ஆப்டிடியூட் எல்லாமே ஓரளவுக்கு தரவாகவே இருக்கேன். ஏன்னா ஆப்டிடியூட் எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஆனால் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருந்தாலுமே அந்த ஸ்பாட்டில் நம்ம எப்படி யோசித்து ஆன்சர் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ரீசனிங்கில் தான் மார்க் போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அதனால தான் எங்கெங்கெல்லாம் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாகவே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்னு எல்லாமே கலந்து தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் வேறு போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கும் படிக்கணுன்றதுனால எல்லாமே சேர்த்து தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் அப்ராக்சிமேட்டாக 120 டேஸ் தான் இருக்குது. அதனால் இப்போ ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, இது மாதிரி நான் பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணேன், ஆனால் அந்த டெஸ்ட் பேட்ச் ஒழுங்காகவே நடத்தலை, என்னோடய அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நல்ல டெஸ்ட் பேட்சாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலுமே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைனா அதை பற்றி யூடியூப்பில் ஏதாவது ரிவ்யூஸ் இருக்கா, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்களா, குரூப் 4 படிக்கிறீங்களா, நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் பற்றின சிலபஸ் நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கணும். அப்போ தான் அவங்க கரெக்டாக கொண்டு போகிறாங்களா இல்லையான்றதையாச்சும் உங்களால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். யூடியூப்பில் மோட்டிவேஷனலாக பேசி நல்லா வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணி ஜாபில் இருக்காங்கன்றதை மட்டும் நம்பிட்டு போய் டெஸ்ட் பேட்சில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. டெஸ்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எல்லாமே கரெக்டாக நமக்கு எக்ஸாமுக்கு தேவையானது தானா, நம்ம டெஸ்ட்டில் ஏதாவது டவுட்டுன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. அதே மாதிரி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டுக்கும் நிறைய அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஒழுங்காகவே நடத்த மாட்டேன்றாங்க. பைலிங்குவல்னு சொன்னாங்க, ஆனால் தமிழ் மீடியம் மட்டும் தான் நடத்துகிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரிலாம் ஏமாந்துடாமல் முன்கூட்டியே நீங்கள் வந்து ப்ரிகாஷனோடு இருங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாலிட்டி ஒரு ரிவிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் தான் படிக்கலான்னு எடுத்திருந்தேன். ஆஃப்டர்நூன் பையன் தூங்கும் போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணணுன்னு ஆல்ரெடி படித்த லெசன் தானேன்னு குயிக்காக ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வீடியோவில் ஷேர் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மெட்டீரியல்ஸும் படிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஜிஎஸ்க்கு எல்லா யூனிட்டுக்குமே கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக படிக்கணுமான்னு சொல்லி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புக்ஸில் சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகாது. அது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம படிச்சுக்கலாம். மற்றதுக்கெலாம் அவ்வளோவா தேவைப்படாது.
ஜிஎஸ்ல இம்பார்ட்டண்ட்டான 25 லெசன்ஸ் லிஸ்ட் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நெக்ஸ்ட் 25 லெசன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ எல்லாமே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்காக எடிட் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். பார்த்தா அந்த வீடியோ தெரியாமல் கைப்பட்டு டெலீட் ஆகிடுச்சு. திருப்பி என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியல. நான் அகைன் அந்த வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்காக திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகிருச்சான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிசம்பர் மந்த்தே என்னோட சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருச்சு. இன்னும் $100 ரீச் பண்ணல. அது ரீச் பண்ணால் தான் பேமெண்ட் வரும். அதுக்கப்புறமா நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங்க்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் மொபைலில் இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்டம் விட எனக்கு மொபைல் தான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் பையன் எழுந்துக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன், அப்புறமா படிச்சுக்கலான்னு. என்னோட தங்கச்சி சமோசா போடலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நாங்கள் சிக்கன் சமோசா மட்டும்தான் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக மஷ்ரூம் சமோசா பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 இயர்ஸாகவே சமோசா கடையில் வாங்குறத ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டிலே தான் மேக் பண்ணுவோம். சமோசா ஷீட்லேருந்து எல்லாமே கடையில் வாங்காமல் நாங்கள் ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எப்போ சமோசா செய்ய ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து கடையில் வாங்குற சமோசாவே எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த இயர் தான் சமோசா ஷீட் பண்ணலாம் டைமே இல்லாததுனால சமோசா ஷீட் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். மற்றபடி ஃபில்லிங்ஸ் எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணி போட்டுக்குவோம். ரமதான்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நோம்பு கஞ்சி தான். யார் யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரமதானுக்கு யார் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, உங்களுடைய ரமதான்லாம் எப்படி போகுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் வரை செஞ்சுட்டே இல்லாமல் முன்னாடியே முடிச்சுட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கச்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க அம்மா போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க சமோசா. என்ன தான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சாலுமே என்னோடய ஃபேவரட் வந்து எப்போவுமே நோம்பு கஞ்சி தான். அது மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷஸில் எந்த டிஷ் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ஃபஸ்ட் இஃப்தார் இப்படி தான் போச்சு. இஃப்தாருக்கு அப்புறம் வீடியோ எடுக்கணுன்றதே டோட்டலாக மறந்துட்டேன். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் தான் இஃப்தாருக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.